Hey guys, welcome back to our channel சமையல் கொடு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chicken shawarma எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு பவுல்ல 350 கிராம் chicken, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள்ஸ்பூன் chili powder, 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 2 டேபிள்ஸ்பூன் தயிர், 2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி 2 to 3 hours ரெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர், 1 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இப்போ 10 minutes ரெஸ்ட் பண்ணிடலாம். ஷவர்மா ரொட்டி ரெடி பண்ண ஒரு பவுலில் 2 கப் மைதா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட ஃபர்மெண்டான ஈஸ்ட் கலந்து வச்சிருக்க தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி 5 to 6 hours ரெஸ்ட் பண்ணிடலாம். ஷவர்மாக்கு தேவையான கார்லிக் மேனீஸ் ரெடி பண்ண ஒரு மிக்சர் ஜாரில் 5 பல் நறுக்கின பூண்டு, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி ஒரு வாட்டி மிக்சியில் ஊட்டிடலாம். இதோட ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு, 1 டேபிள்ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து ஒரு வாட்டி மிக்சியில் ஊட்டிடலாம். நம்ம எடுத்துருக்க 1 கப் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஓட்டிடலாம். எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஓட்டினா தான் மைனீஸ் திக்காக வரும். இப்போ நம்மளோட கார்லிக் மைனஸ் ரெடி. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னு நம்ம 2 to 3 hours மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்து வறுத்துடலாம். சிக்கன் இந்த ஸ்டேஜ்க்கு வந்தோம்னா நம்ம இதை எடுத்துடலாம். ஷவர்மா ரொட்டி ரெடி பண்ண 5 to 6 hours ஊற வச்சிருந்த மாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி போட்டு எடுத்துடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம்.
ஒரு பவுல்ல 2 கப் கோஸ், 1 கப் வெங்காயம், 1 கப் தக்காளி, 2 கப் கேரட் சேர்த்துடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 5 to 6 டேபிள் ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கார்லிக் மைனஸை சேர்த்துடலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சிக்கன், 2 டேபிள் ஸ்பூன் கார்லிக் மைனஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஷவர்மாக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஷவர்மா ரொட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் மைனஸ் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணோன்னே இது மேலே டொமேட்டோ சாஸும் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஷவர்மா ஸ்டஃபிங் சேர்த்து ரோல் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் ஷவர்மா ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.